பொட்டேட்டோ சூப் செய்கிறதுக்கு 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு, 1 மீடியம் ஆனியன் கட் பண்ணி 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து குக்கரில் 5 மினிட்ஸ் சிம்மில் வேக வைக்கலாம். இப்போ குக்கர்லேருந்து வேறு பவுலில் மாற்றி ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் தண்ணி இல்லாமல் கெட்டியாக அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சு 2 ஸ்பூன் பட்டர் சேர்த்து பொடியாக நறுக்குன 5 பூண்டு துண்டுகளை பொன்னிறமாக வறுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வேக விட்ட தண்ணி மற்றும் அரைத்து வைத்த உருளைக்கிழங்கு விழுதையும் இப்போ சேர்த்துக்கலாம். சூப்புக்கு தேவையான பாதி உப்பும் பாதி மிளகும் இப்போ நான் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் சர்வ் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பெப்பர் சால்ட்டு சேர்த்தாக்கா கரெக்டாக இருக்கும். இப்போ 1 கப்பு காய்ச்சின பால் இந்த சூப்பில் சேர்த்து இப்போ கலந்து விடலாம். இப்போ இந்த சூப் கொதித்த உடனே நம்மளுடைய ரோஸ்டட் கார்லிக் பொட்டேட்டோ சூப் தயாராகிடுச்சு. வாங்க நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் KS Bright Tips சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.